நேற்றைய தினத்தில் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்கு நேற்றைய நைட்டு ஒரு பிரதர் வந்தார். அந்த பிரதர் வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணார், பாஸ்டர் நான் இந்த தேங்காய் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆனால் இந்த தேங்காய் பிஸ்னஸ் வந்து எப்போ ரொம்ப பீக்காக விற்கும் அப்படின்னு சொன்னால், நான் இருக்கிற அந்த இடம் வந்து ஒரு சந்தை இருக்கிற இடம். அந்த சந்தை வந்து சரியாக மாலையில் 6 மணிலேருந்து ஒரு 8:30 மணி வரைக்கும் ரொம்ப பீக் டைமாக இருக்கும். ஆனால் நான் வந்து ஒரு 3 மணிக்கே போயிடுவேன். 3 மணிக்கு போய் உட்காந்து விற்க ஆரம்பித்தேன் அப்படின்னா 6 மணி வரைக்கும் 1 தேங்காய் 2 தேங்காய் 3 தேங்காய் தான் விற்கும். ஆனால் 6 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 8:30 மணிக்குள்ளே மோஸ்ட்லி நான் 2 சாக்கு கொண்டு போனேன், 2 சாக்கு நான் விற்றுட்டு வந்துடுவேன். ஆனால் நீங்கள் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் அனௌன்ஸ் பண்ண உடனே நான் ஒரு முடிவெடுத்தேன், ஆண்டவரே எனக்கு தேங்காய் விற்காட்டி கூட பரவாயில்ல, நான் வந்து சரியாக 6:30 மணி வரைக்கும் தான் இங்கே இருப்பேன். 6:30 மணி ஆயிடுச்சுன்னா நான் நேராக சர்ச்சுக்கு கிளம்பி போயிடுவேன். இந்த வாரம் முழுதும் என்னை போஷிக்கிறது நீங்கள் தான் அப்படின்னு நான் வந்து ஜெபம் பண்ணேன் பாஸ்டர். ஆனால் தேங்காவை நான் குறைவாக கொண்டு போகலை. எப்போவும் தேங்காய் எடுக்கிறது மாதிரி 2 சாக்கு தேங்காய் எடுத்துட்டு நான் ஃபஸ்ட்டு டே நேற்றைக்கு நான் போனேன். எப்போவுமே ஒரு 4 மணிக்கெல்லாம் உள்ளே போயிடுவேன். ஆனால் நேற்றைக்கு ஒரு 3 மணிக்கே நான் போயிட்டேன். 3 மணிக்கு போனேன் பாஸ்டர். கரெக்டாக 6 மணி 10 நிமிஷம் 2 மூட்டை தேங்காவை நான் சேல் பண்ணிட்டேன். 2 மூட்டை எனக்கு சேல் ஆயிடுச்சு. என் சரித்திரத்திலே இப்படி நடந்ததில்லை. நான் வந்து சில நேரத்தில் வந்து 8:30 மணின்றது 9 மணி, இந்த சாக்கில் இருக்கிற மொத்தத்தையும் விற்று தீர்த்து தான் போகணும்னு நினச்சா 9:30 மணி 10 மணி வரைக்கும் கூட நான் இருந்திருக்கிறேன். ஆனால் அதை ஃபஸ்ட் டைம் 6:10க்கு நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஜெபத்தை கேட்கிற கர்த்தர்